கந்தரட FM வழங்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்ணக்கனவுகளை சுமந்து வரும் செல்ல குழந்தைகளுக்கான மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் வழமை போல் இன்றும் குழந்தைகளின் திறமைகளை அள்ளி வந்திருக்கின்றோம். வளரும் பயிரை முளையிலேயே தெரியும். அந்த பயிரை முளைக்கும் பொழுதே நல்ல முறையில் வளர்த்தால் அது நாளை நல்ல பயிர்களை தரக்கூடிய விதைகளாய் மாறும். ஆகவே உங்களுடைய குழந்தைக்குள் இருக்கின்ற திறமைகளை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமான திறமைகள் அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும். சிறுவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை தட்டி எழுப்புவது பெரியவர்களின் கடமை. அவர்களுக்கான வாய்ப்பினை நாங்கள் வழங்கினால் நிச்சயமாக அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நாளைய சமூகத்தின் தலைவர்களை இன்றைய குழந்தைகள். தலைவர்களை உருவாக்கின்ற பெரிய கடமை எங்களுடையது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை பதிவு செய்து 07648485335 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய குழந்தைகளின் குரலையும் எல்லோரும் கேட்கும் விதமாக வண்ணக்கனவுகளை அள்ளி வரும் செல்ல குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் குரல்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 07648485335. இன்றும் உங்களுக்காக ஒரு கதையினை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒரு மனிதர் தன் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தார். அங்கு சென்ற பின் அவருக்கு சரியான பயமாக இருந்தது. அங்குள்ள மனிதர்கள் தன்னுடன் நல்ல பழகுவார்களா என்று. அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெரியவரிடம் அந்த மனிதன் கேட்கின்றார், இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், என்னோடு நன்கு பழகுவார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், நீ இருந்த ஊரில் எப்படி எல்லோரும் உன்னுடன் பழகினார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் மோசமானவர்கள் என்று. அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், அதே போலதான் இங்கு இருப்பவர்களும் என்று. மீண்டும் இன்னொருவரை அந்த மனிதர் சந்திக்கின்றார். அந்த மனிதரிடமும் அதே கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், எங்களுடைய ஊரில் எல்லோருமே நல்லவர்கள், இனிமையாக பழகுவார்கள் என்று. அப்பொழுது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, தன்னோடு பழகுவதற்கு நல்ல மனிதர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று. அத்தோடு அவர் நகர்ந்து வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் மற்றவர்களை எப்படி பார்க்கின்றோமோ அப்படித்தான் மற்றவர்களும் எம்மை பார்ப்பார்கள். மற்றவர்களை எங்களுடன் இருப்பவர்களையும் நாம் நல்ல விதமாக பார்த்தால் அவர்களும் எங்களோடு அன்போடு ஆதரவோடு உதவியாக இருப்பார்கள். நாம் அவர்களை விரோதியாகவோ அல்லது கோபமாகவோ பார்த்தால் அவர்களும் எங்கள் மீது விரோதத்தையும் கோபத்தையுமே தருவார்கள். வினை விதைத்தவன் வினையையே அறுப்பான். அதாவது நாம் கெட்டதை செய்தால் கெட்டது மட்டுமே நடக்கும். மற்றவர்களுடன் எப்பொழுதுமே இனிமையாக நாம் பழக வேண்டும். அப்பொழுது அவர்களும் எங்களுடன் நல்ல விதமாக பழகுவார்கள். இனிமேல் எல்லோருடனும் நாம் அன்பாக பழகிக்கொள்வோமா? அடுத்ததாக மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சிறுவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற ஆக்கங்களை சேர்த்துக் கொள்வோம். முதலாவதாக கிராத் ஒன்றினை வழங்க வருகின்றார் MS ஹாத்திம், தரம் 7, ஜாஹிரா காலேஜ், அனுராதபுர. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'திக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العليم العليم. தேடல்கள் எங்களுக்கு இருக்குமேயானால் வாழ்க்கையில் எதையுமே சாதித்து விடலாம். கனவுகள் கை சேர வேண்டும் என்றால் நம்பிக்கையை இழக்காமல் எப்பொழுதுமே தேடல்களை தொடர வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றிகள் எங்களை வந்து சேரும். சோம்பேறியாக இருந்தால் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆகையால் எந்த ஒரு விடயத்தையுமே நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விடயம். எந்த ஒரு நேரத்திலுமே நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஆகையால் நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக நடைபெறும்.
நம்பிக்கையூட்டும் கவிதையொன்றை நமக்கு வழங்க வருகின்றார் MSF ஹனா, தரம் 11, ஜாஹிரா காலேஜ், அனுராதபுர. தோழனே, சோர்வு தன்னை சொந்தமாக்கிக் கொள்ளாதே. எழுந்து நட. நீ நடக்கும் பாதையெல்லாம் நந்தவனமாகும். நீ நடக்கும் பாதையெல்லாம் நந்தவனமாகும். தேடு பூமியின் விளிம்பு வரை. அறிமுகமாகாத பூக்கள் மலர்ந்திருக்கும். அறியப்படாத அற்புதங்கள் நிறைந்திருக்கும். தேடு. அண்டவெளியில் 9 கோள்கள் என்பது இறுதியானது அல்ல, அறிந்தவற்றின் எண்ணிக்கை. அண்டவெளியில் 9 கோள்கள் என்பது இறுதியானது அல்ல, அறிந்தவற்றின் எண்ணிக்கை. தேடு. புதிய கோள்கள் புலப்படும். புதிய உலகம் கிட்டும். உலகை வெல்ல நம்பிக்கையை தேடு. மனிதனுள் அன்பை தேடு. உன்னுள் உன்னை தேடு. மனிதனுள் அன்பை தேடு. உன்னுள் உன்னை தேடு. அடுத்ததாக இனிமையான ஒரு பாடலினை வழங்க வருகின்றார் MN மரியம் நியாஸ், குருகுட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயா. பூவிலே சுவாசமே, நாளை மாஷாரிலே தங்களில் வேண்டுமே. நாளை மாஷாரிலே தங்களில் வேண்டுமே. கண்மணி கண்மணி என் உயிர் கண்மணி, என்றும் பாதமே தேடும் அடைக்காலமே. என்றும் உன் பாதமே தேடும் அடைக்காலமே. கண்மணி கண்மணி ஒளியின் ஒளியினும் திருவதனம் நாம் காணணும். கருவின் உருவேனும் காதலிலே கரைந்தோடணும். ஒளியின் ஒளியினும் திருவதனம் நாம் காணணும். கருவின் உருவேனும் காதலிலே கரைந்தோடணும். தங்கள் வரவில்லையே எங்கள் நிலை என்னவோ, உங்கள் கனிப்பார்வையே எங்கள் உயிரல்லவோ. உயிரே செம்மதியே பூமலரே வருவீரே. பூநபி நேசமே, பூவிலே சுவாசமே, நாளை மாஷாரிலே தங்கள் நிழல் வேண்டுமே. நாளை மாஷாரிலே தங்கள் நிழல் வேண்டுமே. கண்மணி கண்மணி எம் உயிர் கண்மணி, என்றும் பாதமே தேடும் அடைக்காலமே. என்றும் உன் பாதமே தேடும் அடைக்காலமே. தங்கள் வரவில்லையே எங்கள் நாம் இல்லையே, உங்கள் அருளாட்சியே எங்கள் வரவில்லையே. கதிரே உயர்ந்தென்றலே எம் ஜீவனே வருவீரே. பூநபி நேசமே. அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய மாதங்கள் இன்று இருக்கின்றது. அது எல்லோருக்குமே தெரியும். அது எங்களுக்கு சரியாக தெரியுமா? நாம் எப்பொழுதுமே எங்களுடைய இஸ்லாமிய மாதத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு மார்க்க விடயங்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். அடுத்ததாக இஸ்லாமிய மாதங்களை நமக்கு சொல்ல வருகின்றார் முஹம்மது மிஷ்பா, தரம் 4, புவனே கபா வித்யாலயா, பொல்கஹவெல. இஸ்லாமிய மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஹ்பான், ரமலான், ஷஹ்வால், துல் கஹ்தா, துல் ஹஜ். பாடலொன்றை வழங்க வருகின்றார் MR ரசீனா ரியாஸ், தரம் 4, தெஹியக்க அஹதியா ஸ்கூல். ஹிஜ்ரி ஆண்டிலே முதல மாதமாய் பூக்கும் இம்மாதம், தலையான இம்மாதம், சிறப்பான மாதம் நான்கில் ஒரு மாதமாக நீயும் இறையோனில் அருள் பெற்றாய். இறையோனில் அருள் பெற்றாய். ஹிஜ்ரி ஆண்டிலே முதல மாதமாய் பூக்கும் இம்மாதம், தலையான இம்மாதம், தியாகங்கள் சுமந்து ஹிஜ்ரத்தினும் பயணம் சென்ற மாதம் இது. யுத்தங்கள் செய்ய தடையுள்ள புனிதமான மாதம் இது. நன்மைகள் பலவும் செய்திடவே
வழிகாட்டும் இம்மாதம் இஸ்லாத்தின் முதல் மாதம் ஹிஜ்ரி ஆண்டிலே முதல மாதமாய் பூக்கும் இம்மாதம். குழந்தைகள் மொழிகள் பேசுவது அழகு. ஒவ்வொருவருமே பல மொழிகளை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். மொழிகளை நாம் அறிந்திருந்தால் எல்லா இடத்திற்குமே நமக்கு செல்லலாம். பல தொழில் வாய்ப்புகளின் போது கூட எங்களுக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தால் வாய்ப்புகள் கிடைப்பது அதிகம். ஆகவே நாம் எல்லா மொழிகளையும் கற்றறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஆங்கில மொழி மூலமான கவிதை ஒன்றை தர வருகின்றார் ஃபாத்திமா மிஸ்ஹா, தரம் 8, அல் இர்ஃபான் சென்ட்ரல் காலேஜ். Keep a poem in your pocket by Beatrix Figueroa. Keep a poem in your pocket and a picture in your head, and you will never feel lonely at night when you're in bed. The little poem will sing to you, the little picture bring to you a dozen dreams to dance to you at night when you're in bed. So keep a picture in your pocket and a poem in your head, and you will never feel lonely at night when you are in bed. உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வித்தியாசமான செயற்பாடுகள் உண்டு. எங்களுடைய உடலில் ஏதோ ஒரு இடத்தில் காயப்பட்டு விட்டால் கூட நமக்கு அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. சில வேலைகளை கூட செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையால் எங்களுடைய உடல் உறுப்புகளை நாம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகளின் முக்கியத்துவம் பற்றி ஆங்கில மொழியில் பேச வருகின்றார் அமானி அத்திக், அமானியா ஸ்கூல், தரம் 4, மாலைத்தீவு. These facts may help you appreciate your body even more. The strongest muscle in the human body is the jaw muscle. The human body has more than 650 muscles. Your mouth produces about 1 liter of saliva each day. A human's ears and nose never stop growing. Without your pinky finger, you would lose about 50% of your hand strength. Your eyes are powerful. They can detect light from a candle flame over 1.5 miles away. The human body is made up of 60% water. Our heart beats around 100,000 times in a day. The largest organ in the human body is the skin. Your nose can remember 50,000 different scents. தனக்கு தெரிந்த நல்ல விடயங்களை எங்களுடைய மின்னும் மின்மினிகள் இன்று எல்லோருக்குமே சொல்லித் தந்தார்கள். இதே போல உங்களுக்கும் எங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் இருக்கும். அவற்றை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே? அப்படியானால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 07648485335 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பினால் உங்களுடைய குரல்களையும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே நிறைய திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதே மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி. மீண்டும் எங்களுடைய குழந்தைகளின் அபார ஆற்றல்களோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூ ஜிமாரா அலி.